பழைய இரும்பு கடையில் இந்த கேசட் பிளேயர் எஃப்எம் ப்ளஸ் போர்ட்டபிள் கேசட் பிளேயர் வந்து 50 ரூபா கொடுத்து எடுத்துகிட்டு வந்தோம். இது ரெண்டுமே இது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு இப்போ நம்ம செக் பண்ணி இது ப்ராஃபிட்டாக லாஸாக நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேரெக்டாக நம்ம பவர் சப்ளை கொடுக்கலாம். 3 வோல்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கொடுத்து இப்போ பவர் சப்ளை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பவர் கொடுத்தாலுமே மோட்டர் ஓடுற சவுண்டு கேட்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் அந்த டேப்பை ரொட்டேட் ஆகவே இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே பெல்ட்டு தான் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு உள்ளே என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த டேப் ரெக்கார்டு எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போர்ட்டபிள். நம்ம இதில் 2 செல்லு மட்டும் போட்டு AA பேட்டரி போட்டு நம்ம எங்கே வேணாலும் இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஹெட்ஃபோனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் 2 இருந்துச்சு, பார்த்தோன்னே நல்லா இருக்க மாரி இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் பவர் கொடுக்குறேன். பவர் கொடுத்தோடனே மோட்டர் மட்டும் ரன் ஆகுது. அந்த பெல்ட் ஸ்லிப் ஆகுறது உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், இதுக்கு அடியில் இன்னொரு பெல்ட் இருக்கும். மொத்தம் 3 பெல்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். இந்த டேப் ரெக்கார்ட் ப்ளஸ் எஃப்எம் ரெடி பண்ணதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.